வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி நேயர்களே. எழுத்தாளர் லா. ச. ராமாமிர்தம் அவர்கள் எழுதிய நாவல் கேரளத்தில் எங்கோ. வாசிப்பவர் மதுமிதா. அத்தியாயம் 9. எனக்கு ஒரு பேத்தி இருக்கிறாளாம் என்கிற முறையில் அப்பவே அப்படி. இப்போ இன்னும் கேட்க வேண்டாம். வழிகாட்டின மாதிரி நானே இப்பத்தானே வந்திருக்கிறேன். எதுவுமே பழங்கதை அல்ல. எல்லாம் அப்பப்போ மூண்டெழும் ஒரே கதைதான். அவிந்த அடுப்பை நம்பாதே. நீர்த்துப்போன சாம்பலுக்குள் ஒரு சுரீல். மதுரம் என்னுடைய அளவு தம்ளரில் அதன் அடியில் ஒரு பாத்திரம் உண்டு. டபராவும் இல்லை, பேலாவும் இல்லை என்று இடையில் ஒரு உரு. உங்களைப் போலவே பிடிபடாமல் ஒரு ஏனம். அப்படி என்னை ஏளனம் பண்ணுவதும் வேடிக்கையாக இருந்த அந்நாள். ஆவி பறக்க பொன்னிறத்தில் என் இஷ்டப்படி நுரையிலாது கசப்பு மட்டும் போகும் சீனி. எனக்கு காஃபியை கண்ட மாதிரியாகவா இருக்கிறது? கண்ணீரே வந்துவிடும் போல் அவ்வளவு உணர்ச்சி. முதல் விழுங்கில் நூல் பிடித்த மாதிரி அந்த கொதிப்பு சூடு உள் இறங்குகையில் விழி கலங்குகிறது. மதுரம் தீர்க்க சுமங்கலி பவ. ஓஹோ, இப்பவும் என்னைத்தான் ஆசிர்வதித்துக் கொள்கிறேனோ? உர்சுக்கு டீ கண்ணாடி தம்ளரில் தனி. சீப்பி குடிக்கிறது. அறிந்துதான் அவளுக்கு கண்ணாடி தம்ளர் சர்வீஸ். பிரபு எங்கே கண்ணிலேயே படவில்லை. எனக்கு திடீரென்று நினைப்பு வந்தது. பிரபு கேம்ப் வேலைக்கு. அப்போ என்னிலிருந்து வேலைக்கு இன்னும் வேலை வரவில்லை. முனகினாள். ஒரு லைட் மியூசிக் குழுவில் கிட்டார் வாசிக்கிறான். நீங்கள் கொங்கணவன் முழிச்சு என்ன பண்ணுறது? எல்லாம் வேலை வரப்போத்தானே. சுந்தரகாண்டம் பாராயணம் போன ஞாயிறு தான் பூர்த்தியாச்சு. வடைமாலை பாயாசம், வடை பருப்புடன் வெள்ளரிக்காய் மறக்காமல். ஆமாம், அப்படித்தான். உங்கள் கிண்டலெல்லாம் அனுமாரிடம் வச்சுக்காதேயுங்கள். இனிமேல்தான் அவர் கிருபை தெரியணும். ஆ, வாங்கோ வாங்கோ, இவர்தான் இந்தாத்து மாமா. இவர் பக்கத்து ஃப்ளாட். ஆச்சு, 1-2 ஒவ்வொருத்தராயும் பக்கத்து ஃப்ளாட், மேல் மாடி, கீழ் மாடி. இந்த கட்டடத்திலேயே 20 குடித்தனங்கள் தேரும். எல்லாரும் பெரிய மனுஷால். இது போஷ் ஏரியா. மாமாவை பற்றி மாமியிடம் விசாரிக்க வருபவர்களுக்கு காஃபி வித் பிஸ்கட். என் வயதில் கதாநாயகனாவதற்கு காணாமல் போவதை காட்டிலும் உகந்த வழி எது? 5 வருடம் அட்ரஸே இல்லாமல் இருந்தவன் ஒன்று காவி விடுத்து மொட்டை சாமியாராய் இருக்கணும். அப்படியே வெள்ளை கட்டி இருந்தாலும் சடைமுடி தாடியுடன் இருப்பேன் என்று எதிர்பார்த்தார்களோ என்னவோ. அதுவும் கிடக்கட்டும். பஞ்சலோக விக்கிரகத்தை திருடுவதுதான் நாகரிகம். ஆனால் மூலவரையே பெயர்த்து எடுத்து வந்துவிட்ட பூசாரி நான் மாதிரி. என் பக்கத்தில் அசைவற்று நிற்கும் உர்ஸ். வேடிக்கை பார்க்க வந்தவர்களுக்கு சரியான அவல். ஆன்ட்டிக்கும் பணிவிடைக்கு ஒரு அடியாள் தேவைதானே. சக்தி உபாசனையாக இருக்குமோ? நேரிடையாக பீடத்திலேயே ஏற்றி பூசை செய்கிற மாதிரி அப்படி ஒரு வழிபாடு இருக்காமே. மதுரா மாமியை ஒரு ஞானின்னு நான் சொல்வேன். இந்த அக்கிரமத்தையெல்லாம் தாங்கிக்க ஒரு மனோபக்குவம் வேண்டாமா? எனக்கு மட்டும் அவர்கள் எண்ணங்கள் காது கேட்கின்றன. எனக்கு உள்ளூர உவகை பொங்கிற்று. பேஷ் உர்ஷ். ஆனால் உர்ஸ் ஏனோ மக்கு வேஷம் போடுகிறாள். வந்தவரெல்லாம் ஒரு வழியாக போன பின்னர் எங்கிருந்தோ வருவது போல் இளஞ்சிரிப்புடன் மதுரம் சுறுசுறுப்பாக உள்ளே வந்தாள். இந்த பொண்ணை கவனிக்காமல் நாம் பாட்டுக்கு கூத்தடிச்சுட்டு இருக்கோமே. ஏண்டிமா உன் பேர்? சிலை உயிர்த்தது. உர்ஸ் உர்ஸ் உர்ஸ். ஏதோ சீர்ற மாதிரி இல்லை? இருவரும் சிரித்தனர். உன்னை ஊர்வசின்னு அழைக்கட்டுமா? அதுவும் புதுசுதான். ஆனால் உனக்கு நன்னா பொருந்தும். உங்கள் சந்தோஷம். மதுரம் அவளை அணைத்து கொண்டாள். அட, சமத்தாவும் பேசுறியே. இன்னி சாயந்தரம் பீச்சுக்கு போவோமா? உங்கள் ஊரில் பீச்சு இருக்கோ? 100-120 மைல் தாண்டி கோவளம் உண்டு. ஓ, மறந்து போச்சு. செம்மின் ஷூட்டிங். மறுபடியும் ஊர்வசி மதுரத்தின் ஆலிங்கனத்தில் நெறிந்தாள். இந்த ஊர் பீச்சும் பார்க்க வேண்டிய பீச்சு தான். பட்டணம் வேறு சுற்றி பார்க்க வேண்டாமா? இந்த வெள்ளிக்கிழமை பெண் பார்க்க வர்றா. எங்கள் ஜாதி சீமை கல்யாணம். நீ பார்க்க வேண்டாமா? நல்ல சமயமாத்தான் கூடியிருக்கு. ட்ரெஸ்? மதுரத்தின் பார்வை தன் வினாவை உர்சின் கையில் இன்னும் மாட்டிக்கொண்டிருக்கும் பெட்டி மேல் நிலைத்தது. சொல்லி வைத்தால் போல் கேள்விக்கு பதிலாய் தடால் என்று பெட்டி மூடியும் அடியுமாய் திறந்து கொண்டு முண்டமாக தொங்கிற்று.
மருந்துக்கு ஒரு பற்படி பொட்டலம் கூட அதிலிருந்து விழவில்லை. காளி. எங்களுக்கு வழிந்த அசடை முகத்துக்கு முகம்தான் தெரிந்து கொள்ள முடியும். சிரிப்பலை அடங்கியதும் எனக்கு சீற்றம் மூண்டது. மதுரத்தின் கண்கள் என்னை குற்றஞ்சாட்டின, கேலி செய்தன. உடனே உள்ளுக்கு இழுத்து கொண்டன. உடனே ஒரு கவசப்பணி அவை மேல் படர்ந்தது. இவைக்கெல்லாம் அர்த்தம் என்ன வேணுமானாலும் பண்ணிக்கொள்ளலாம். எல்லோரும் என்னை ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள். அட அசடே இலிருந்து அக்கிரமம் அக்கிரமம் வரை. மதுரம்தான் சுருக்க சமாளித்து கொண்டு விட்டாள். அதனால் என்ன? காட்ரேஜில் என் புடவை 2-3 அதிகமாக தூங்கிண்டு தானே இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணினால் போகிறது. ஊர்வசிக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கும் ஆசையாயிருக்கு. மறுபடியும் ஆவலோடு அந்த கட்டல். பாவம் மதுரம். சில சமயங்களில் பெரிய கடல்களை கூட கனப்பொழுதில் தாண்டிவிடும் சக்தி மதுரத்துக்கு உண்டு. என்னை பற்றி நான் அப்படி சொல்லிக்கொள்ள முடியாது. அவள் சௌகரியத்திலேயே பிறந்து வளர்ந்து அதனாலேயே ஒரு பாரி மனப்பான்மையுடன் காலத்தை இதுகாரும் ஓட்டியும் விட்டாள். என்னை பற்றி நான் அப்படி சொல்லிக்கொள்ள முடியாதே. இளமையில் வறுமையின் சிறுமனப்பான்மை பிசுக்கு இன்னும் விடமாட்டேன்கிறதே. சின்ன பிள்ளை வாரார். கட்டியம் கூவிவிட்டு உதவி மாமி சட்டென்று ஜன்னலிலிருந்து பின்வாங்குகிறாள். அவள் முகத்தில் ஒரு கபட்டுச் சிரிப்பு. படீரென்று கதவு திறந்து கொண்டது. அவன் மேல் கூட எடுத்தவுடன் என் கண் விழவில்லை. பின்னாலேயே ஒரு உயிர் செல்லுலாய்டு பொம்மை என் கவனத்தை ஈர்த்து கொண்டது. ஹலோ டாடி, ஹவு டு யூ டு? மீட் லூலு சப்தித்தான். நான் மதுரத்தை பார்க்கிறேன். அவள் முகத்தில் ஒரே சமயத்தில் குழுமும் வேதனை, வினயம், குற்றம், செயலாகா தன்மை காண சகிக்கவில்லை. வருகிற வெள்ளிக்கிழமை பெண் பார்க்கும் படலம் என்று சொன்னாயே, அது பஜ்ஜி சொஜ்ஜி வரைதானோ? அதை அங்கே போய் தின்னால்தான் ஆகுமா? எப்பவுமே அது ஒரு ஃபேஷன். அதையும் கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறது இந்த இளைய தலைமுறை. என்னை புரளி செய்வதற்கென்றே மெனக்கெட்டு அழைத்து வந்தார்களா? எதைக் கண்டும் ஆச்சரியப்படலாகாது. இதுதான் இனி நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், தேர வேண்டிய சோதனை. கடிதம் போட்டால் வரவேணுமா? வந்தாய், படுகிறாய். படுவதும் உன் குற்றம்தான். இது போன்ற மூக்குடைப்பில்தான் தன் நரம்பு பலத்தை இளைய பாரதம் எங்கள் மேல் பரிசீலித்து கொள்கிறது. ஹாய்! மிஸ் லூலு கை குலுக்க கை நீட்டினாள். நான் கை கூப்பினேன். இந்த அரை அங்குல அரிதாரத்தின் அடியில் உன் முகத்தின் உண்மை உரு என்ன மிஸ் லூலு? அப்புறம்தான் அவன் உர்ஸை பார்த்தான். மிஸ் உர்சுலா ஜார்ஜ், மிஸ்டர் ஷெமந்த். இப்போத்தான் தனக்கு இயல்பான சங்கோசம் பிசிர்களுடன் பழைய சாமா வெளிப்பட்டான். உர்ஸ் ஆச்சரியத்துக்குரிய ஆசாமிதான். இது போன்ற பரிச்சயங்கள் அவளுக்குள் நெடுநாளைய பழக்கம் போல். முகத்தில் எவ்வித சலனமுற்று என்ன அனாயாசம்! அந்த புன்னகையில் என்ன தனி குளிர்ச்சி! அந்த கை கூப்பலில் என்ன ஒப்பற்ற செதுக்கல்! ஆனால் முகத்தில் லேசாய், வெகு லேசாய் இப்போது ஒரு உன்னிப்பு காண்கிறேன். ஆம், மாடிப்படியில் திடுதிடு. கித்தாரை மீட்டிய வண்ணம் பிரபு வாசற்படியில் தோன்றுகிறான். தன் பிரவேசத்தால் எந்த இடத்தையும் மேடையாக்கி விடுவான் எந்தன் பிரபு. என்னை கண்டதும் அப்பா ஓடோடி வந்து கட்டிக்கொள்கிறான். கித்தார் தோளில் லொடலொடவென அதன் வாரில் ஊஞ்சலாடுகிறது. சங்கோசமெல்லாம் அவனுக்கு கிடையாது. அவனும் நானும் பிள்ளையும் தகப்பனுமாவா பழகினோம். தோழமையில் எப்படி திளைத்திருந்தேன் ஒரு காலத்தில். அப்பா, என்ன ரொம்ப இழைச்சி போயிட்டேளே, கண்தான் வட்டமாயிருக்கு, கார்ட்டூன் பொம்மையாட்டம். என்னம்மா உனக்கு அப்பா எப்படி தெரியறா? நான் சொல்லல, நீ சொல்லிட்ட. அப்படியெல்லாம் சொன்னால் உர்ஸ் சங்கடப்படுவாள். எனக்கு சோறு போடுகிறவள் அவள்தான். உர்ஸ். ஓ! அர்ஜுனன் ஊர்வசியை வணங்குகிறான். சாரி, உங்கள் மனசை புண்படுத்திட்டேனோ, மன்னிச்சிடுங்கோ. அவள் முகம் டால் அடித்தது. இல்லைங்க, அச்சன் மேல் நீங்கள் வாஞ்சை காண எனக்கு பரவசம். லேசாக மூச்சு தேம்பியதோ. ஏ உர்ஸ், நீங்கள் சொல்றேன். ஆனால் அப்பா இதையெல்லாம் நடிப்பு என்று விடுவார். இது நடிப்பானால் அப்போ நீங்கள் பெரிய களியாட்டம், ஐ மீன் ஆக்டர். அவன் சிரித்தான். அரும்பு மீசையில் செவ்வரி பளபளக்கிறது. அவனுக்கு எப்பவுமே கன்னம் குழியும். நீங்கள் தான் சொல்றீங்க, ஒரு சான்ஸ் எக்ஸ்ட்ராவா கூட கிடைக்க மாட்டேங்குதே. നിങ്ങൾക്ക് கிட்டாமல் வேறு யாருக்கு கிட்ட நியாயம் உண்டு? சௌந்தரியவான். ஆஹா, என் கன்னத்தில் சிவப்பு ஏறுகிறதா பாருங்கள்.
இப்போ அவள் முறை வெட்கமுற மற்றவர் இருப்பதையேதான் மறந்துவிட்ட உணர்வு தீண்டி தலை குனிந்தாள். ஆம், இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இத்தனை பேர் நடுவே அவர்கள் இருவருக்கும் மட்டும் சொந்தமாய் பிரத்யக்ஷ அந்தர்த்தியானத்தில் நடுவில் சமையலறையிலிருந்து மதுரத்தின் குரல். குளிக்கிறவா குளிச்சுட்டு வந்தால் சாப்பாடு ரெடி. அத்தியாயம் 9 முடிவுற்றது. அத்தியாயம் 10 சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.